செகண்ட் ட்ரக் வாங்குறது ஈஸி, ஆனால் அதை ப்ராஃபிட்டில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய ட்ரக் ஓனர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? பிஸ்னஸ் ரெடியாகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் ட்ரக் வாங்கிடுறாங்க. ஸோ அதனால் என்ன நடக்குது? மந்த்லி இஎம்ஐ ப்ரெஷரு, டிரைவர் ப்ராப்ளம், லோட் ஷார்ட்டேஜ், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லோடும் கிடைக்காது, ப்ராஃபிட்டும் போயிடும். கடைசியில் ட்ரக்கு ஓடுறதை விட இஎம்ஐ தான் ஓடிட்டுருக்கோம். அப்போது செகண்ட் ட்ரக் வாங்குற கரெக்ட் டைம் எப்போ? ஒரு ட்ரக் நல்லா ஓடுதுன்னு பார்த்துட்டு செகண்ட் ட்ரக் வாங்கிடலாம் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை இஎம்ஐ கிடைக்குது, ஃபினான்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு, அப்போ ட்ரக் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செகண்ட் ட்ரக் வாங்குறது ஈஸி, ஆனால் அதை ப்ராஃபிட்டில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய ட்ரக் ஓனர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? பிஸ்னஸ் ரெடியாகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் ட்ரக் வாங்கிடுறாங்க. ஸோ அதனால் என்ன நடக்குது? மந்த்லி இஎம்ஐ ப்ரெஷரு, டிரைவர் ப்ராப்ளம், லோட் ஷார்ட்டேஜ், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லோடும் கிடைக்காது, ப்ராஃபிட்டும் போயிடும். கடைசியில் ட்ரக்கு ஓடுறதை விட இஎம்ஐ தான் ஓடிட்டுருக்கோம். அப்போ செகண்ட் ட்ரக் வாங்குற கரெக்ட் டைம் எப்போ? ஃபைனான்ஸ் அப்ரூவ் ஆன உடனே வாங்கலாமா, இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ரெடியான அப்புறம் தான் வாங்கணுமா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை எஃப்ஆர்இட். இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்போர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். எஃப்ஆர்இட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைன் நம்பர் 1, ஒரு மாதத்துக்கு மினிமம் 25லேருந்து 27 நாள் லோடோட ரன் ஆகணும். ட்ரக் அடிக்கடி யார்டில் நிற்குதா, லோட் கிடைக்காம ஐடலாக இருக்கா, அப்போது செகண்ட் ட்ரக் வாங்குறது அவசரம் கிடையாது. ஆனால் டெய்லி ட்ரிப் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ட்ரக்குக்கு ரெகுலர் புக்கிங் இருக்குது, லோட் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது, அப்போது உங்கள் கரண்ட் ட்ரக் ஃபுல் கெப்பாசிட்டியில் யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். முதல்ல இருக்கிற ட்ரக்கோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை 100% யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் செகண்ட் ட்ரக் பற்றி யோசிக்கணும். சைன் நம்பர் 2, சார் இன்னும் ஒரு ட்ரக் அனுப்புங்கன்னு ரிப்பீட்டடாக கேட்கணும். உங்கள் ரெகுலர் கஸ்டமர் அடிக்கடி இன்னும் ஒரு ட்ரக் இருந்தால் அனுப்புங்கன்னு கேட்குறாங்களா? இது ரொம்ப பாசிட்டிவ் சிக்னல். ஒரு கஸ்டமர் ஒரு தடவை கேட்டது முக்கியம் கிடையாது, ஆனால் ரிப்பீட்டடாக எக்ஸ்ட்ரா ட்ரக்குக்கு டிமாண்ட் வருதா, ட்ரக் இல்லைன்னு ப்ராஃபிட்டபிள் லோட்ஸ் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வருதா, அப்போ மார்க்கெட்டில் உங்கள் சர்வீஸ்க்கு டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஒரு விஷயம், ஃபெஸ்டிவ் சீசன் டிமாண்ட், ஹார்வெஸ்ட் சீசனு, இயர் அண்ட் ரஷ், இந்த மாதிரி டெம்பரரி டிமாண்ட் பார்த்து ட்ரக் வாங்கிடாதீங்க. மினிமம் 3 to 6 months கன்சிஸ்டன்ட் டிமாண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. சைன் நம்பர் 3, எல்லா எக்ஸ்பென்சஸ் கழிச்சதுக்கு அப்புறமும் ஸ்டேபிள் ப்ராஃபிட் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ரெவன்யூ வருதுனாலே ப்ராஃபிட் வருதுன்னு அர்த்தம் கிடையாது. ஃபியூவல், டிரைவர் சேலரி, மெயின்டெனன்ஸு, இன்சூரன்ஸு, டோலு, இஎம்ஐ, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கழிச்சதுக்கு அப்புறமும் கரண்டாக வச்சிருக்க ட்ரக்கு கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். ஒரு மந்த் ப்ராஃபிட், அடுத்த 2 month லாஸ், அப்படி இருந்தால் செகண்ட் ட்ரக் வாங்குறது ரொம்ப பெரிய ரிஸ்க். மினிமமாக சில மாதத்துக்கு ஹெல்த்தி கேஷ் ஃப்ளோ இருந்தால் தான் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும். சைன் நம்பர் 4, ட்ரக்கு வாங்கின உடனே ஆப்ரேட் பண்ண ஒரு நம்பிக்கையான டிரைவர் இருக்கணும். ட்ரக்கு வாங்குறத விட நம்பிக்கையான டிரைவரை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நிறைய ட்ரக் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல ட்ரக்கை புக்கிங் பண்ணிடுறாங்க, அப்புறம் தான் டிரைவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய மிஸ்டேக். செகண்ட் ட்ரக் வாங்குறதுக்கு முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர், ட்ரக்கை ரெஸ்பான்சிபிலிட்டியோட பார்த்துக்கிறவர், கஸ்டமர் கிட்ட ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணுறவர், சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவர், அப்படி ஒரு நம்பிக்கையான டிரைவர் ரெடியாக இருக்கணும். இல்லைனா புது ட்ரக் யார்டில் தான் நிற்கும், ஆனால் இஎம்ஐ மட்டும் மந்த்லி கண்டினியூ ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரக்கு வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் நல்ல டிரைவர் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராஃபிட்டாக மாற்றுவார். சைன் நம்பர் 5, அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வந்தாலும் இஎம்ஐ பே பண்ண எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். லாஸ்ட் சைன், ஆனால் இது ரொம்ப முக்கியம். சப்போஸ் மார்க்கெட் ஸ்லோ ஆயிடுச்சு, லோட் டிமாண்ட் கம்மியாயிடுச்சு, ட்ரக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அன்எக்ஸ்பெக்டட் ரிப்பேர் வந்துருச்சு, டிரைவர் லீவ் போட்டுட்டாரு, அப்போ இஎம்ஐ எப்படி பே பண்ணுவீங்க? ஸோ அதனால் மினிமம் 3லேருந்து 6 மாதம் இஎம்ஐ ரிசர்வ் அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், இஎம்ஐ ஆன் டைமில் பே பண்ணலாம், அன்எக்ஸ்பெக்டட் ரிப்பேரை ஹேண்டில் பண்ணலாம், குட் சிபில் ஸ்கோரும் மெயின்டைன் பண்ணலாம், ஃபியூச்சர் ஃபைனான்ஸ் அப்ரூவல்ஸும் ஈஸியாக கிடைக்கும். இதுதான் ஸ்மார்ட் ட்ரக் ஓனர்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணுற முக்கியமான விஷயம். ஸோ செகண்ட் ட்ரக்னா டபுள் இன்கம் மட்டும் இல்லை, டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. அதனால் டேட்டா பார்த்து, ப்ராஃபிட் பார்த்து, டிமாண்ட் பார்த்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்க. மேலே சொன்ன இந்த 5 சைன்ஸ் இருந்தால் தான் செகண்ட் ட்ரக் பற்றி யோசிக்கணும். இந்த 5 கண்டிஷன்ஸ் மீட் ஆனால் செகண்ட் ட்ரக் உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். இல்லைனா அதே செகண்ட் ட்ரக் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபைனான்ஷியல் பர்டனாக மாறிடும். நீங்கள் செகண்ட் ட்ரக் வாங்க பிளான் பண்ணுறீங்களா, இல்லை ஆல்ரெடி 2 இல்லை அதுக்கு மேலே ட்ரக் ஆப்ரேட் பண்ணுறீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். செகண்ட் ட்ரக் வாங்குற சைன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரக் லீசிங் பெட்டரா, ட்ரக் ஓனர்ஷிப் பெட்டரானு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.